அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஹாரிஸ் முகமது. நான் SMK உளுத்திரான படிக்கிறேன். இன்னைக்கு வாசி புத்தகவி போட்டிக்கு நான் எந்த கதையை தேர்ந்தெடுத்திருக்கேன்னா தீக்ஷா அப்படின்ற கதையை தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த கதையை நம்ம AK ரமேஷ் சார் அவர்கள் எழுதியிருக்காரு. மலேசிய எழுத்தாளர். அவர் ஏற்றிருக்காரு. இதுல மொத்தமாக 8 சிறுகதைகள் இருக்கு. அதுல இருந்து எனக்கு பிடித்த சிறுகதை சகதி அப்படின்ற ஒரு சிறுகதை. இந்த கதை எப்படி ஆரம்பிக்குன்னா, எழுத்தாளர் எழுதியிருக்காரு, இந்த மாதிரி இன்னைக்கு ரொம்ப மனது திருப்தியாக இருக்கிறது, சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள்லாம் பார்த்துக்க இருக்கிற ஒண்ணு இன்னைக்கு நம்மனால நடந்திருக்கு. அதாவது இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, 20 வயசுக்குள்ள 14 இளம் காளையர்கள், அதாவது டீனேஜர்ஸ கூட்டிட்டு போய் வெள்ளம் நடந்த ஏற்பட்ட இடத்தில் சுத்தம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இவங்கெல்லாம் சுத்தம் செஞ்சிருக்காங்க. சோ அதுதான் இதற்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. இவங்கெல்லாம் போய் நிறைய இடத்த சுத்தம் செஞ்சிருக்காங்க. ஒரு அபார்ட்மெண்ட் ஃபுல்லா வந்துட்டு சுத்தம் செஞ்சிருக்காங்க. அப்ப அங்க ஒரு பெரியவர் சொல்றாரு, 20 வருஷமா நான் இங்க குடியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு வெள்ளம் வந்ததே இல்ல அப்படின்ட்டு அந்த வெள்ளம் தண்ணி எது வரைக்கும் ஏறி இருக்கோ அந்த அடையாளத்தை காட்டினாரு. அப்ப எல்லா பொருளும் வீணாயிடுச்சு. பொருள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்காட்டியும் எல்லாமே மூழ்கி போச்சு தண்ணிக்குள்ள. பக்கத்து வீட்டு பையனுக்கு பரவாயில்ல, அவங்க எல்லாம் சின்ன சின்ன பையன்களா இருக்க, எல்லா ஜாமும் எடுத்து மாடிக்கு போயிட்டானுங்க, அவங்க உதவி கூட செய்யல. ஆனா இருந்தாலும் குற்றம் சொல்ல முடியாது, எங்களுக்கு சாப்பாடுலாம் அவங்கதான் குச்சி வழியா கொடுத்தாங்க அப்படின்ட்டு. அப்ப இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு ஜகாசர்னு ஒருத்தர் இருக்காரு, அவங்களும் சேர்ந்துட்டு போய் எல்லா வீட்டுக்கும் சுத்தம் பண்ணி கொடுக்க உதவி செஞ்சிருக்காங்க. அதாவது வீட்டை ஏற்கனவே பஞ்சேர் வரத்துக்கு முன்னுக்கு இருந்த மாதிரியே ஆக்குறாங்களா, அதுதான் இவங்களோட ஒரு மிஷன். அப்படி செஞ்சுட்டு இருக்கும் போது நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க, சில பேர். அப்ப ஒரு வீட்டுக்கு போனாங்க எல்லாரும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போய் சுத்தம் பண்ண வேலையை ஆரம்பிக்கலான்னு போறாங்க. ஆனா அந்த வீடு பூட்டி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வீடு பூட்டி இருக்குனால உள்ளுக்கு போற முடியல. அவங்க வேற வீட்டுக்கு போலான்னு நினைக்கும் போது அந்த பூட்டே திறக்கப்பட்டது. அதாவது அந்த வீட்டு ஓனர் வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு வெள்ளை கலர்ல சாரி போட்டு முடியெல்லாம் கலைஞ்சு போய் கிடந்தது. இப்ப வந்துட்டாங்களா, வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ஹெல்ப் இந்த ஜகாசரும் எழுத்தாளரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த வீட்டு ஓனர் ஒரு உதவி கூட செய்யணும். அட்லீஸ்ட் எந்த ஜாமா எங்க வைக்கணும், எந்த ஜாமா வீசுறது, இந்த வீச கூடாது கூட சொல்லலாம். ஆனா அவங்க அது கூட சொல்லாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க, எதுவுமே தெரியாம அப்படியே ஒரு மாதிரி பிளரா எதையோ பார்த்து பேய் அந்த மாதிரி இருந்தாங்க. சுருக்கமா பேய் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அப்புறம் அந்த தண்ணிக்கு உள்ள என்னமோ நகர்ற மாதிரி தெரிஞ்சது. அப்ப அங்க பார்த்தா ஒரு பாம்பு அப்படின்னு ஜகாசன் நினைச்சாரு. ஆனா எல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சாங்க அது ஒரு பலூடு மீன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை பத்திரமா சேவ் பண்ணி ஆத்தோரத்துல விட்டுட்டு வேலையை திருப்பி தொடங்க ஆரம்பிச்சாங்க. என்ன அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த எழுத்தாளருக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. என்னம்மா நீங்க, நாங்க இவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க ஒரு வேலையை செய்ய மாட்டேங்கிறீங்க, உங்க வீட்டு தானே சுத்தம் பண்றோம், அட்லீஸ்ட் சின்ன சின்ன உதவிகளாவது செய்யலாமே அப்படின்ட்டு. அதுக்கு அந்த வீட்டு ஓனர் அந்த அம்மா சொல்றாங்க, இல்லைங்க என்னோட மக ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, அதை போய் பாத்துட்டு வந்தேன், அதான் எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, சரியா தூங்க கூட முடியல அப்படின்ட்டு. அப்ப இவங்க இந்த எழுத்தாளர் கேட்கிறாரு, என்னங்க என்னாச்சு, உங்க மகளுக்கு என்னாச்சு அப்படின்னு. அப்ப இவங்க சொன்னாங்க, இல்லைங்க நான் என்னோட உயிரான ஒருத்தரை இழந்துட்டேன் அப்படின்னு. அப்ப இவரை கேட்கிறாரு, நீ எதை கொண்டு வந்த இழக்கிறதுக்கு, அப்படி என்னதான் நீ இழந்துட்டேன். அப்ப இவங்க சொன்னாங்க, இல்ல என்னோட கணவர் வந்துட்டு 2-3 நாளா காணோம், அதுக்கப்புறம் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டு ஏன்னா கடைசியா பேங்க் பக்கத்துல பார்த்தோம், அவர் போனமா கிடந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த போனத்தை பார்த்த மக அங்கேயே மயக்கப்பட்டு விழுந்து மண்டையில தலையில சரியானாடி ரத்தம் நிறைய போயிட்டு, அப்ப மண்டையில சரியான ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க அப்படின்னு. அப்ப ஏன்னா இந்த மாதிரி போயிட்டு இருக்கலாம். அப்ப இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பணத்தை பார்த்து ரொம்ப நாள் நம்ம வச்சிருக்க முடியாதுன்னு இவங்க ஏன்னா இன்னைக்குதான் வந்துட்டு 8ஆம் கட்டையில அவங்க எல்லாம் அந்த காரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அப்ப அவங்க ஓன அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டு அம்மா எழுத்தாளர் கூட பேசிட்டு ஓன அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அழுந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட ஏன்னா அவங்க அழுகிறத பார்த்து அந்த எழுத்தாளர் கர்வம் போயிடுச்சு, ஏன்னா நம்ம இவங்கள தப்பா நினைச்சிருமே அப்படின்னு. அப்ப மீண்டும் அவங்க அந்த சேர சகதியில காலை வச்சு செஞ்சு முடிச்சு ஏன்னா காலிப்பட்ட சகதியை விட என் மனதில் இருந்த சகதி தான் அதிகம். அதாவது அவங்கள தப்பா நினைச்சுமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி அந்த சகதியை தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்ப சகதிக்கும் சக்திக்கும் ஒரே பதிதான் வித்தியாசம். அதாவது
அந்த சகதிக்கும் அவர் மனதில் ஏற்பட்ட சகதிக்கும் அந்த கண்ணீர் துளினால அவருக்கு என்ன அந்த சகதி களைய முடியுது, அந்த சக்திக்கும் ஒரே ஒரு புள்ளி தான் வித்தியாசம். சோ இதுதான் அந்த வாழ்க்கை. நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு சீக்கிரமா ஜட்ஜ் பண்ணிடுறோம். ஒரு ஆளை பார்த்தா இவங்க இப்படிதான், ஆனா அவங்க எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்கன்னு நம்ம யாருக்கும் தெரியதில்லை. அததான் நம்ம ஏகே ரமேஷர் அற்புதமாக எழுதியிருக்காரு. ஸோ நம்ம இன்னைக்குமே யாரையும் சீக்கிரமா ஜட்ஜ் பண்ணாம அவங்கள பத்தி ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் நம்ம வந்துட்டு அவங்கள பத்தி முடிவெடுக்க முடியும். இதுதான் என்னோட கதையோட ரிவ்யூ. நன்றி.